டென்சஸ் வந்து நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டோரியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரசன்ட் டென்ஸ் ஸ்டோரி, பாஸ்ட் டென்ஸ் ஸ்டோரி அப்படின்னே நீங்க நெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ஸ்டோரீஸ் கிடைக்கும். இப்போ பிரசன்ட் டென்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீன்ஸ் நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. ரீசென்ட்டா கூட நம்ம பிரசன்ட் டென்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொல்லி பிராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? நம்ப யூடியூப் சேனல்ல. இன்னைக்கு பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸுக்கு சின்னதா இது ஒரு சீக்வென்ஸ் மாரி வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் வந்து நெக்ஸ்ட் இயர் பாரிஸ் விசிட் பண்ண போறேன். ஐ வில் விசிட் பாரிஸ் நெக்ஸ்ட் இயர். நான் அங்க போய் ஈஃபில் டவர் பார்க்க போறேன். ஐ வில் சீ த ஈஃபில் டவர். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் வந்து அந்த ட்ரிப்ல என்ஜாய் பண்ண போறேன். ஐ வில் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை ட்ரிப். சேர்த்து சொல்லலாமா? ஐ வில் விசிட் பாரிஸ் நெக்ஸ்ட் இயர். ஐ வில் சீ த ஈஃபில் டவர். ஐ வில் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை ட்ரிப். ஜஸ்ட் இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். இப்போ நீங்க ஒரு சீக்வென்ஸா ஒரு சில விஷயங்கள் கன்டினியூஸா சொல்லி பார்த்த மாரியும் ஆயிடுச்சு. அதே நேரத்துல ஃபியூச்சர் டென்ஸ நீங்க ரீகேப் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. இதே மாரி நீங்க டென்சஸ் எல்லாம் படிங்க. வெறும் டென்சஸ்ன்னு ரூல்ஸோட படிக்காம, அந்த லாங்குவேஜ நீங்க அதுக்கு அப்புறமா அந்த லாங்குவேஜ கத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்க கிராமர கத்துக்கணும்.